வரலாற்றிலேயே எந்த வீரரும் செய்யாத மாபெரும் சாம்பியன்ஸ் டிராபி ரெக்கார்டு. சாம்பியன்ஸ் டிராபி வரலாற்றிலேயே அதிவேக செஞ்சுரி. சேவாக் ரெக்கார்டை தொட்ட இங்கிலீஷ். இங்கிலாந்தை வீழ்த்தி ஆஸ்திரேலியா அபார வெற்றி. வரலாற்றிலேயே எந்த வீரரும் செய்யாத மாபெரும் சாம்பியன்ஸ் டிராபி ரெக்கார்டு. தெரிக்கவிட்ட டக்கெட். 2025 சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் ஆஸ்திரேலியா மற்றும் இங்கிலாந்து அணிகள் மோதிய போட்டியில் இங்கிலாந்து வீரர் பென் டக்கெட் அபாரமாக ஆடி அதிரடி சதம் அடித்தார். மேலும் சாம்பியன்ஸ் டிராபி வரலாற்றிலேயே எந்த வீரரும் செய்யாத பிரம்மாண்ட சாதனையை செய்திருக்கிறார் பென் டக்கெட். சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் நடத்தும் தொடர்களில் இதுவே பென் டக்கெட்டின் முதல் போட்டியாகும். அதில் அவர் சதம் அடித்து தனது திறமையை நிரூபித்ததோடு பல்வேறு சாதனைகளை முறியடித்திருக்கிறார். ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான இந்த போட்டியில் இங்கிலாந்து அணி முதலில் பேட்டிங் செய்தது. லாகூரில் பேட்டிங் செய்ய எளிதான சூழலில் பென் டக்கெட் அதிரடியாக ரன் குவித்தார். அவர் 143 பந்துகளில் 165 ரன்கள் குவித்து ஆட்டமிழந்தார். 17 4 மற்றும் 3 6 அடித்திருந்தார். சாம்பியன்ஸ் டிராபி வரலாற்றிலேயே 150 ரன்கள் அடித்த முதல் வீரர் என்ற இமாலய சாதனையை பென் டக்கெட் செய்தார். இதற்கு முன் எந்த வீரரும் சாம்பியன்ஸ் டிராபியில் 150 ரன்கள் அடித்ததில்லை. அவரது அதிரடியால் இங்கிலாந்து அணி எளிதாக 300 ரன்களை தாண்டியது. மேலும் சாம்பியன்ஸ் டிராபி தொடர்களிலேயே இங்கிலாந்து அணிக்காக ஒரே இன்னிங்ஸில் அதிக ஸ்கோர் அடித்த வீரர் என்ற சாதனையையும் செய்தார். இதற்கு முன் ஜோ ரூட் 2017 சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் வங்கதேச அணிக்கு எதிராக 133 ரன்கள் அடித்திருந்தது அதிகபட்சமாக இருந்தது. அதை முறியடித்தார் பென் டக்கெட். பென் டக்கெட் 165 ரன்கள், ஜோ ரூட் 68 ரன்கள் குவித்ததை அடுத்து இங்கிலாந்து அணி 50 ஓவர்களில் 8 விக்கெட் இழப்பிற்கு 351 ரன்கள் குவித்தது. ஆஸ்திரேலிய அணிக்கு 352 ரன்கள் என்ற இமலாய இலக்கை நிர்ணயித்தது. இந்த போட்டியில் ஆஸ்திரேலிய அணியின் பந்துவீச்சாளர்களில் நாதன் எல்லிஸ் மட்டுமே சிறப்பாக பந்து வீசினார். மற்றவர்கள் அனைவரும் அதிக ரன்களை விட்டுக் கொடுத்தனர். லாபுஷேன் மற்றும் ஆடம் ஜாம்பா தங்கள் சுழற்பந்து வீச்சின் மூலம் தலா 2 விக்கெட்களை வீழ்த்தினர். சாம்பியன்ஸ் டிராபி வரலாற்றிலேயே அதிவேக செஞ்சுரி. சேவாக் ரெக்கார்டை தொட்ட இங்கிலீஷ். சாம்பியன்ஸ் டிராபி வரலாற்றிலேயே அதிவேக சதத்தை விளாசி இங்கிலாந்து அணியை துவம்சம் செய்தார் ஆஸ்திரேலிய அணியின் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் ஜோஷ் இங்கிலீஷ். 2002ஆம் ஆண்டில் வீரேந்தர் சேவாக் இங்கிலாந்து அணிக்கு எதிராக சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் 77 பந்துகளில் சதம் அடித்து இந்த தொடரில் அதிவேக சதம் அடித்த வீரர் என்ற சாதனையை செய்திருந்தார். சுமார் 23 ஆண்டுகளுக்குப் பிறகு மீண்டும் இங்கிலாந்து அணிக்கு எதிராக ஆஸ்திரேலிய வீரர் ஜோஷ் இங்கிலீஷ் 77 பந்துகளில் சதம் அடித்து சாம்பியன்ஸ் டிராபி தொடரின் அதிவேக சதம் அடித்து இருந்த சேவாக் சாதனையை சமன் செய்திருக்கிறார். அது மட்டுமின்றி மற்றொரு சாதனையையும் செய்திருக்கிறார் ஜோஷ் இங்கிலீஷ். சாம்பியன்ஸ் டிராபியில் விரைவாக 100 ரன்கள் எடுத்த வீரர்கள். 77 வீரேந்தர் சேவாக் வர்சஸ் இங்கிலாந்து கொழும்பு 2002. 77 ஜோஷ் இங்கிலீஷ் வர்சஸ் இங்கிலாந்து லாகூர் 2025. 80 ஷிகர் தவான் வர்சஸ் தென்னாப்பிரிக்கா கார்டிஃப் 2013. 87 திலகரத்னே தில்ஷன் வர்சஸ் தென்னாப்பிரிக்கா செஞ்சுரியன் 2009. இங்கிலாந்து அணிக்கு எதிரான 2025 சாம்பியன்ஸ் டிராபி குரூப் பி பிரிவு போட்டியில் ஆஸ்திரேலிய அணியின் விக்கெட் கீப்பர் ஜோஷ் இங்கிலீஷ் அதிரடியாக சதம் விளாசினார். அவரது சதத்தின் காரணமாக ஆஸ்திரேலிய அணி இந்த போட்டியில் எளிதாக வெற்றி பெற்றது. முதலில் பேட்டிங் செய்த இங்கிலாந்து அணி 50 ஓவர்களில் 351 ரன்கள் எடுத்தது. பின்னர் ஆடிய ஆஸ்திரேலிய அணி முதலில் டிராவிஸ் ஹெட் மற்றும் ஸ்டீவ் ஸ்மித் விக்கெட்டுகளை அடுத்தடுத்து இழந்தது. 27 ரன்களுக்கு 2 விக்கெட்டுகளை இழந்து ஆஸ்திரேலிய அணி தவித்து வந்த நிலையில் மார்னஸ் லாபுஷேன் மற்றும் மேத்யூ ஷார்ட் இணைந்து ரன் குவிப்பில் ஈடுபட்டனர். ஜோஷ் இங்கிலீஷ் கடைசி வரை ஆட்டமிழக்காமல் நின்று சதம் அடித்து அசத்தினார்.
அவர் 77 பந்துகளில் சதம் அடித்த நிலையில் 86 பந்துகளில் 120 ரன்கள் எடுத்து கடைசி வரை ஆட்டமிழக்காமல் இருந்தார். ஆஸ்திரேலிய அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் 352 ரன்கள் என்ற இலக்கை வெற்றிகரமாக எட்டியது. மேத்யூ ஷார்ட் 63 ரன்கள் எடுத்தும் மார்னஸ் லாபுஷேன் 47 ரன்கள் எடுத்தும் ஆட்டமிழந்தனர். 5ஆம் வரிசையில் இறங்கிய ஜோஷ் இங்கிலீஸ் மற்றும் 6ஆம் வரிசையில் இறங்கிய அலெக்ஸ் கேரி பொறுப்பாக விளையாடி இந்த போட்டியின் முடிவை மாற்றினர். அலெக்ஸ் கேரி 69 ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்தார். இந்த போட்டியில் சதம் அடித்ததன் மூலம் ஜோஷ் இங்கிலீஸ் மற்றுமொரு சாதனையையும் செய்துள்ளார். ஆஸ்திரேலிய அணிக்காக 3 வித கிரிக்கெட் போட்டிகளிலும் சதம் அடித்த 4வது வீரர் என்ற சாதனையை அவர் படைத்துள்ளார். T20 ஒருநாள் போட்டிகள் மற்றும் டெஸ்ட் என 3 வெவ்வேறு விதமான கிரிக்கெட் போட்டிகளிலும் இதுவரை ஜோஷ் இங்கிலீஸ் சதம் அடித்து இருக்கிறார். முன்னதாக ஷேன் வாட்சன், கிளென் மேக்ஸ்வெல் மற்றும் டேவிட் வார்னர் இந்த சாதனையை செய்திருந்தனர். செம்பியன்ஸ் டிருபி இங்கிலாந்தை வீழ்த்தி ஆஸ்திரேலியா அபார வெற்றி. ஆஸ்திரேலியா மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கிடையிலான போட்டியில் ஆஸ்திரேலியா அணி அபார வெற்றி பெற்றுள்ளது. செம்பியன்ஸ் டிருபி தொடர் பாகிஸ்தான் மற்றும் துபாயில் நடைபெற்று வருகிறது. இந்த தொடரில் நடைபெற்ற போட்டியில் ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து அணிகள் மோதின. நாணய சுழற்சியில் வெற்றி பெற்று ஆஸ்திரேலிய அணி களத்தடுப்பை தேர்வு செய்தது. அதன்படி முதலில் ஆடிய இங்கிலாந்து நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் 8 விக்கெட் இழப்புக்கு 351 ஓட்டங்கள் குவித்தது. இங்கிலாந்து சார்பில் பென் டக்கெட் சதமடித்து 165 ஓட்டங்களில் ஆட்டமிழந்தார். ஜோ ரூட் அரை சதம் கடந்து 68 ஓட்டங்களில் ஆட்டமிழந்தார். ஆஸ்திரேலியா சார்பில் பென் துவார்ஷியஸ் 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். இதையடுத்து 352 ஓட்டங்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆஸ்திரேலிய அணி களமிறங்கியது. தொடக்க ஆட்டக்காரர் மேத்யூ ஷார்ட் அரை சதம் கடந்து 63 ஓட்டங்களில் ஆட்டமிழக்க அலெக்ஸ் கேரி 69 ஆட்டமிழந்து வெளியேறினார். அரை சதம் அடிப்பார் என எதிர்பார்த்த நிலையில் லபுசேன் 47 ஓட்டங்களில் வெளியேறினார். ஜோஷ் இங்கிலீஸ் அதிரடியாக ஆடி சதம் கடந்ததுடன் இறுதி வரை நின்று அணியை வெற்றிப் பாதைக்கு அழைத்துச் சென்றார். இறுதியில் ஆஸ்திரேலிய அணி 47.3 ஓவரில் 5 விக்கெட் இழப்புக்கு 356 ஓட்டங்கள் எடுத்து அபார வெற்றி பெற்றது. ஜோஷ் இங்கிலீஸ் 120 ஓட்டங்களும் மேக்ஸ்வெல் 32 ஓட்டங்களும் எடுத்து ஆட்டமிழக்காமல் இருந்தனர்.